இவர் வந்து என்னை கிட்ட நெருங்கி வரக்குள்ள நான் நம்பிக்கை இல்லாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே போனேன் அவர் வணக்கம், என் பேர் லோகு. நான் வந்து ஒரு திரைப்பட நடிகர். அது கூட வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 7 இயர்ஸாக வந்து சுகர் பேஷண்ட்டு. நான் சுகரால் ஒரு இடத்துல என்னுடைய கால் வீங்கி ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலையில் டாக்டர் பாலமுருகன் அப்படின்றவர் ஒருத்தர் நான் வந்து பார்த்தேன். அவர் சொன்ன இதுகளை வச்சு, அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு வாழ்வில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. பட் அதை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் 45 டேஸில் எனக்கு வந்து வாசோட்டக்கில் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் அப்போல்லாம் நம்பலை. அவர் ஆரம்ப காலத்தில் சாருன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. ஆரம்ப காலத்தில் சொல்லக்குள்ள 7 வருஷம் சுகரை நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், முதல்ல நம்பிக்கை வைக்கணும், அதே நேரத்தில் நல்ல மருத்துவர், நான் என்னை அணுகி பாருங்கள், விருப்பம் இருந்தால் செய்யுங்கன்னு சொன்னார். நான் விருப்பம் இல்லாமல் தான் செஞ்சேன். இன்றைக்கி அவர் வந்து கொடுக்குற எந்த ஒரு வார்த்தையும் நான் வந்து மீறதில்லை. கொடுக்குற சாப்பாடு, ஃபுட் ஐட்டம் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு. என்னுடைய கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருந்தது. அது வந்து இன்றைக்கி சரி பண்ணியிருக்காங்க என் காலை. அதே நேரத்தில் அவரால் சில நண்பர்களையும் இப்போ நான் சொல்லி விட்ருக்கேன். ரொம்ப அற்புதமான டாக்டர் மட்டும் இல்லை, வாழ்வில் டாக்டர் மட்டும் இல்லை, வாழ்வுக்கான ஒரு அடையாளமே அவர் தான். நம்மளுடைய வாழ்வாதாரோடைய அடையாளமே சார் தான். அந்த அளவுக்கு அவர் வந்து பணத்துக்காக இருக்கிற டாக்டர் அவர் கிடையாது. பிரபஞ்சம்னு சொல்லுவார். பிரபஞ்சம்னா அந்த உலகம் அப்படின்னு சொல்லுவார். உலகத்தில் அவருக்கு என்ன கிடைக்குதோ அந்த அட்மாஸ்பியர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. காசு ஒரு மோட்டிவ் கிடையாது. அதே நேரத்தில் இனிமையாக பழகுவார் ஆளுங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உங்கள் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, மாமா அப்படி இருக்கிறவங்களை எப்படி பார்த்தா நீங்கள் விட மாட்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஆள். பட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா நான் பார்த்த டாக்டர்லேயே வந்து, நல்லா கேட்டுங்க, நான் பார்த்த டாக்டர்லேயே ஆக்சுவலாக வந்து ஒரு பீஸை வாங்கிட்டு வந்து 10 நாள் 20 நாள் சாப்பிடுங்க, 21 நாள் சரியாக போடணும்னு சொல்லிட்டு 7 வருஷம் 7 இயர்ஸாக வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அது யாருமே சரி பண்ணல. இவர் வந்து என்னை கிட்ட நெருங்கி வரக்குள்ள நான் நம்பிக்கை இல்லாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே போனேன். அவர் நில்லுங்கன்னா ஒரு விஷயம் பேசணும் போது அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு உண்மையாக நானே பிரமிச்சு போனேன். என்னென்னா அந்தளவுக்கு எனக்கு ஒரு வீக்கம், கால் ஷூ போட முடியாது, மேலே வச்சுக்கிட்டு தான் குளிக்கணும், டாய்லெட் போகிறது கஷ்டம், நிறைய சொல்லலாம். அது எனக்கு வந்த இது வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. சாருக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு நண்பர். இது பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக இவரை மாதிரி ஒரு ஆட்கள் நம்மளுக்கு கிடைச்சது காடு கிஃப்ட். இன்றைக்கி நான் வந்து திருப்தியாக இருக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம், மிஸ்டர் பாலமுருகன். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி.